பெரம்பூர்னால கேட்குறேன் சார். அது ஸ்டார் தொகுதி வேட்பாளர் ஆகிட்டு தவைக்கத்தோட விஜய் அவர்கள் நிற்கிறாரு. படத்தில் நடிச்சுட்டு வந்ததுனால நம்ம விஜய் வந்து ஸ்டார்னு சொல்லிட்டு இருந்தோம்னா அதை விட ஒரு தற்குறித்தனமான விஷயம். நான் உச்சத்தை விட்டுட்டு வரேன், மிச்சத்தை விட்டுட்டு வரேன், இல்லை திருசா விட்டுட்டு வரேன் அப்படின்லாம் சொல்லிட்டு போறாரு சார். எங்கே போனாலும் பிரச்சாரத்தில் ஒரு ஹேஷ்டேக் மாதிரி கிரியேட் என்ன பண்ணுறாருன்னா டிஎம்கே டிவிக்கு. மக்களுக்கு வந்து நல்லது செய்யணுன்றதெல்லாம் போட்டி கிடையாது. தாவேகாவுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் இவங்களுக்குள்ள போட்டி என்னன்னா, யார் அதிகமான ஊழல் வழக்குகள், பாலியல் குற்றவாளிகள். இன்னைய வரைக்கும் திமுகவின் சாதனை என்ன? மக்களை போராட விட்டது மட்டும்தான் திமுகவுடைய சாதனை. அதே தான் தாவேகாவும் பண்ணுது. மக்களை கொலை பண்ணுவதில் வந்து தாவேகா முதலிடத்தில் இருக்குது. திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதியும் திமுக தலைவர் ஸ்டாலினுடைய பேச்சும் ஒன்று தான். உள்ள ஒன்றுமே இருக்காது. திறந்து பார்த்தோம்னா தன்னுடைய வளர்ச்சி எப்படி கொண்டு போகலாம் அப்படின்றதுல பார்க்குறாங்க. மக்களை வந்து சிந்திக்கக்கூடிய அளவுக்கு இவர்கள் இருவருக்குமே தகுதி கிடையாது. டேக் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கமல். இன்று நம்முடன் சமகால அரசியல் பேச இருப்பவர் அகில இந்திய நேதாஜி இளைஞர் முன்னேற்றப்படையின் தலைவர் SRK ராஜேஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ கல நிலவரம் எப்படி போயிட்டு இருக்கு? நீங்கள் எல்லாத்துலேயும் பிரச்சாரத்தில் இருக்கீங்க. முக்கியமாக அதிமுக கட்சிக்கு உங்கள் ஆதரவை நிலைநாட்டிட்டு வரீங்க. இப்போ எந்த தொகுதியில் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கீங்க சார்? இப்போ வந்து நாங்கள் பெரம்பூர் தொகுதியில் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியில் வந்து பாமகவுக்கு ஒதுக்கியிருக்காங்க. அதில் வந்து அக்கா திலகபாமா அவர்கள் மாநில பொருளாளர், பாமகவுடைய மாநில பொருளாளர் நிற்காங்க பெரம்பூர் தொகுதியில். அவங்களுக்காக நாங்கள் இப்போ வேலை செஞ்சிட்ருக்கோம். தொடர்ச்சியாக தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய அனைத்து வேட்பாளர்களுக்கும் எங்களுடைய அகில இந்திய நேதாஜி இளைஞர் முன்னேற்றப்படை வந்து நாங்கள் பிரச்சாரத்துக்கு எல்லாத்துக்கும் போயிட்டு ஒத்துழைப்பு கொடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். பெரம்பூர்னால கேட்குறேன் சார். அது ஸ்டார் தொகுதி வேட்பாளர் ஆகிட்டு தவைக்கத்தோட விஜய் அவர்கள் நிற்கிறாரு. களம் எப்படி இருக்குது சார்? ஸ்டார் தொகுதின்னும் போது பொதுவாக வந்து இப்போது விஜய் வந்து படத்தில் நடிச்சிட்டு வந்தால் அவர் ஒரு ஸ்டார் அப்படின்னா அது ஸ்டார் தொகுதி கிடையாது. அங்கே மக்களுக்கு சமகால அரசியலை கொண்டு போகணும். மக்களுடைய அடிப்படை தேவைகள் என்ன இருக்குது அதை பார்க்கணும். அந்த மக்களுக்கான கோரிக்கைகளை ஏற்றுக்கிடணும். மக்களோட மக்களாக இணக்கமாக இருக்கக்கூடியவங்க தான் வந்து ஸ்டார். அப்போ அந்த ஸ்டார்னு எடுத்துக்கிட்டோம்னா இப்போது பாமகவில் இருக்கக்கூடிய பெரம்பூர் சட்டமன்ற வெற்றி வேட்பாளர் அக்கா திலகபாமா அவங்கள தான் வந்து ஸ்டார்னு சொல்லலாம். நம்ம படத்தில் நடிச்சிட்டு வந்ததுனால நம்ம விஜய் வந்து ஸ்டார்னு சொல்லிட்டு இருந்தோம்னா அதை விட ஒரு தற்குறித்தனமான விஷயம் வேறு எதுவுமே கிடையாது. எல்லாரும் சொல்லிட்டாங்க, நீங்களும் இப்போ கடைசியாக தற்குறின்னு சொல்லிட்டீங்க. உண்மை அதுதான். அரசியலை வந்து அரசியல் கள ஆய்வு செய்யணும், கள அரசியல் செய்யணும். முதல்ல அது எதுவுமே இல்லாமல் நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன். எங்கே வந்துட்டீங்க? சம்பாரித்து வச்சுக்கிட்டு தானே வந்திருக்கீங்க. இப்போ சம்பாரிச்சிங்கல்ல, அதில் ஒரு 10% உங்களை நம்பி உங்களுக்காக தான் டிக்கெட் எடுத்து காலையில் 4 மணி ஷோ 5 மணி ஷோ 100 ரூபா டிக்கெட்டை 2000 5000 கொடுத்து வாங்கக்கூடிய மக்களும் இருக்காங்க. எல்லாம் வந்து ஒரு வாழ்வாதாரத்தில் மேலோங்கி இருக்கக்கூடிய இளைஞர்கள் கிடையாது. எல்லாம் அடிப்படையில் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கக்கூடியவங்க. அவங்க ஒரு நாளுடைய ஊதியம் என்பது குறைஞ்சபட்சம் ஒரு 300 500 வரும். அப்படி இருக்கவனே உனக்காக வந்து நிற்கும் போது நீங்கள் என்ன பண்ணணும்? முழுமையாக இறங்கணும். இறங்கி அவங்க எதில் பின்தங்கியிருக்காங்க இந்த மக்கள், அப்போது அதை பார்க்கணும். அப்போது அவங்களுக்கு வந்து என்ன தேவை? நம்ம அதிகாரத்துக்கு வந்து தான் ஒரு விஷயத்தை செய்யணும்லாம் கிடையாது. சாமானியனாக இருந்துக்கிட்டு அந்த மக்கள், அந்த தொகுதி மக்களுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணலாம். அதெல்லாம் பண்ணாமல் எடுத்துக்கிட்டால் ஒரே ஒரு அந்த படத்தில் வர டைலாக்கை இன்னமும் தாவேகாவுடைய தலைவர் விஜய் அவர்கள் மாற்றிக்க மாட்டுறாரு. எடுத்தால் எல்லாத்தையும் உச்சத்தை விட்டுட்டு வந்துட்டேன்றாரு. பார்ப்போம். களம் சூடுபிடித்து விட்டது. ஏப்ரல் 23 அதுக்கான பதில் கிடைக்கும். ஸ்டார் யார் என்பது நல்லா தெரிய வரும். இதுதான் உண்மை சார். எங்கே போனாலும் பிரச்சாரத்தில் ஒரு ஹேஷ்டேக் மாதிரி கிரியேட் என்ன பண்ணுறாருன்னா டிஎம்கே டிவிக்கு. அவர் சொல்கிறது தப்பு கிடையாது. ஏன்னா அவரோட பாண்டிங்கில் கரெக்டாக இருக்கார். டிஎம்கே டிவிக்கே ரெண்டும் வெவ்வேறு கிடையாது, ரெண்டும் ஒன்று தான் அப்படின்றது. பாலியல் குற்றவாளிகள் அதிகமாக இருக்கக்கூடியது யார்? திமுகவில் இருக்கவங்க. அதே பாலியல் குற்றவாளிகளாக இருக்கக்கூடியவர்கள் வந்து சிறைக்கு சென்றவர்கள். இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டிவிகே சேர்ந்த நிர்வாகிகள். அப்போ 2 பேருக்கு தானே போட்டி. மக்களுக்கு வந்து நல்லது செய்யணுன்றதெல்லாம் போட்டி கிடையாது. தாவேகாவுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் இவங்களுக்குள்ள போட்டி என்னென்னா, யார் அதிகமான ஊழல் வழக்குகள், பாலியல் குற்றவாளிகள், கஞ்சா வியாபாரிகள். இப்போ கூட தாவேகாவில் ஒரு 15 நாளுக்கு முன்னாடி கஞ்சா வழக்குலையோ ஏதோ ஒன்று கைதாகிட்டு இருந்த கூட ஒரு நபரை வந்து கூப்பிட்டு சீட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் என்னத்தை ஊழல் ஒழிப்பீங்க? புதுசாக இலவசத்தை தவிர்ப்புன்றீங்க. அதே இலவசத்தை தான் நீங்களும் கொண்டு வந்து சேர்க்குறீங்க. ஓட்டுக்கு பணம் கொடுத்தா
அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லக்கூடிய தாவேக தலைவர் விஜய் அவர்கள் பணம் வாங்காதீங்க, நான் பணம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ஏன் சொல்ல மாட்டுறாரு? இன்றைக்கி என்ன பண்ணுறாரு, இந்த திருச்செங்கோடில் பார்த்தேன், தொடர்ச்சியாக எல்லா மாவட்டத்துலேயுமே தாவேகாவோட சிம்பிள் போட்டு தாவேகாவுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் தாவேகா தலைவர் விஜயோட ஃபோட்டோ போட்டு பரிசு பொருட்கள் இந்த மாதிரி எல்லாம் நிறைய கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இடத்துல 50 லட்ச ரூபா பணம் கைப்பற்ற எல்லாம் அது வந்து வெளியில் தெரிஞ்சு 1% 2%. இன்னும் ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் நிறைய அந்த பணங்கள் வந்து மாட்டிக்கிட்டு தான் இருக்குது, வெளியில் தெரியாமல் இருக்குது. அதனால தான் டிவிகேவா இல்லை திமுகவா அப்படின்றாங்க. 2 பேரும் இப்போ சீட்டு குலுக்கி போட்டிருக்காங்க, நீயா நானா அப்படின்ட்டு. ஏன்னா இவங்க வந்து இந்த அரசியலை உள்ளே வந்தோம்னா இன்னும் மேற்கொண்டு எவ்வளோ சொத்து சேர்க்கலாம், தன்னுடைய வளர்ச்சி எப்படி கொண்டு போகலாம் அப்படின்றத பார்க்குறாங்க. மக்களை வந்து சிந்திக்கக்கூடிய அளவுக்கு இவர்கள் இருவருக்குமே தகுதி கிடையாது. சார் நீங்கள் அப்படி சொல்கிறீங்க சார். பட் ஆனால் அவர் ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுக்கிறாரு. அதை வந்து மாற்றத்தை விரும்புபவர்கள் எனக்கு ஓட்டு போடுங்க. எப்போதுமே டிஎம்கே இல்லை ஏடிஎம்கே 2 கட்சி தான் மாறி மாறி வரும். அவர் இந்த எல்லா மீட்டிங்லையும் சரி டிஎம்கே டிவிகேங்கிற ஒரு மைண்ட் செட் பண்ணுறாரு சார். அவர் ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. இல்லை, அவர் பண்ணுற அரசியல் வந்து அடுத்து ஒரு படத்தை ஒன்று எடுக்க சொல்லுங்கள், தாவேகாவா திமுகவா அப்படின்னு ஒரு படத்தை எடுத்து படத்தை நடிக்க சொல்லுங்கள். நானே போய்ட்டு அந்த படம் பார்க்குறேன், நல்ல விமர்சனம் கொடுக்குறேன், எல்லாமே பண்ணுறேன். அது ஒரு ஷூட்டிங் ஸ்கிரிப்டுங்களா? அவ்வளோதான். ஏன்னா திமுக தொடர்ச்சி என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இந்த 5 ஆண்டுகளாக வந்து நிறைவு பெற்று இறுதி கட்டத்தில் வந்துட்டாங்க. இன்னைய வரைக்கும் திமுகவின் சாதனை என்ன? மக்களை போராட விட்டது மட்டும்தான் திமுகவுடைய சாதனை. அதே தான் தாவேகாவும் பண்ணுது. மக்களை கொலை பண்ணுவதில் வந்து தாவேகா முதலிடத்தில் இருக்குது. இன்னை வரைக்கும் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் போட்ட கூட்டத்துங்களில் ரசிகர் சந்திப்பு, நிர்வாகி சந்திப்புன்னுவாங்க. நான் நிர்வாகி கிடையாது. ரசிகர் சந்திப்பில் வந்து 50 பேருக்கு மேலே செத்து போயிருக்காங்க. அதுக்கு என்ன யார் காரணம், யார் பதில் சொல்லணும்? அவர் தானே பொறுப்பு. அதுக்கு என்ன பண்ணியிருக்கீங்க? சரி, இவ்வளோ நீங்கள் மக்களை சார்ந்து சிந்திக்கிறேன், நான் உச்சத்தை விட்டுட்டு வரேன், மிச்சத்தை விட்டுட்டு வரேன், இல்லை திருசா விட்டுட்டு வரேன் அப்படின்லாம் சொல்லிட்டு போகிறாரு. அந்த கரூரில் இறந்து போன 41 குடும்பத்தில் யாராவது ஒருத்தவங்களை தேர்வு செஞ்சு நீங்கள் ஒரு வேட்பாளராக அறிவிச்சிருக்கலாம்ல? அது ஏன் திரு விஜய் அவர்கள் பண்ணலை? அப்போது சுயநலமாக நீங்கள் உங்களுக்கு தேவையான ஆட்கள் பண்ணுவீங்க. தாவேகாவில் ஒரு சீட்டு வாங்கினோம்னா 5 கோடி ரூபா செலவு பண்ணால் சீட்டு கொடுப்போம் அப்படின்றத விஜய் ஸ்டாண்டு. நிறைய நிர்வாகிகள் வெளியே வந்து போராட்டம், ஆமாம், அமௌண்ட் கேட்குறாங்க. 5000 அந்த இது வந்து வேட்புமனு தாக்கல் இது வந்து கொடுத்தாங்க, இஷ்யூ பண்ணாங்கன்னாங்க. எத்தனை பேர் மறுபடியும் அதை விருப்ப மனு கொடுத்தாங்க? அதுக்கான தகவல் அறிக்கை தான் கொடுத்தாங்களா? கிடையாது. இன்னை வரைக்கும் கரூர் அந்த 41 பேர் வந்து படுகொலை செய்யப்பட்ட அந்த சம்பவத்தில் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் அவருடைய அந்த வாகனம் இருக்குது பாருங்கள், இந்த யமதர்மராஜா வர மாதிரி ஒரு வண்டி வரும். அந்த வண்டியில் வந்து சுற்றியும் சர்வேலன்ஸ் கேமரா இருக்குது. எங்கே என்ன ஒரு சின்ன அசம்பாவிதம் நடந்தாலுமே நம்ம அதில் ஒரு 360 டிகிரி வந்து கண்டுபிடிச்சிடலாம். இன்னை வரைக்கும் அந்த கேமரா, அதுவும் இல்லாமல் திரு விஜய் அவர்கள் போகக்கூடிய எல்லா இடத்துலையுமே ட்ரோன் கேமரா மூலமாக நிறையா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உங்கள் மேலே தப்பே இல்லைன்றீங்கல்ல, நீங்கள் ஏன் அதை வெளியிட மாட்டீங்க? என் மேலே தப்பு இல்லை, நான் சொல்லுவேன், இல்லை இந்தாங்க பாருங்கள் அப்படின்ட்டு. அப்போ எல்லாத்தையும் மூடி மறைக்கிறீங்கன்னா உங்களை நீங்கள் காப்பாற்றிக்க பார்க்குறீங்க, மக்களை அதை பயன்படுத்திக்கிறீங்க. இது தெரியாத சிலர், இந்த தம்பிங்க இளைஞர்கள் என்ன பண்ணுறாங்க, இந்த கவர்ச்சி மோகத்தால் பின்னாடி ஓடுறாங்க. ஓடும்போது என்ன ஆகுது, ஒரு காவல்துறை சேர்ந்த ஒரு அதிகாரி மேலே பைக் விட்டு ஏற்றுறான். அவன் பரபரப்பாக இருக்கான், அந்த மரத்து தாவரத்தில் அணில்களை அடிச்சிக்க முடியாத மாதிரி. அப்படி ஒரு அரசியல் என்பதை பதப்படுத்தாமல் அந்த தலைமை பண்பை வகித்து கொண்டிருக்கிறார் திரு விஜய். அதை முதல்ல மாற்றிக்கிட்டு அரசியல் என்ன, தமிழகத்தில் கள அரசியல் என்ன, இன்றைக்கி திரையிலேருந்து வந்துட்டால் நம்ம எம்ஜிஆர் ஆகிடலாம் அப்படின்ற ஒரு கணக்கு வச்சுருக்காங்க. அதெல்லாம் வந்து எம்ஜிஆர் என்பவர் மக்களுக்காக உழைச்சார், மக்களுக்காக வாழ்ந்தார். தன்னுடைய இறுதி காலகட்டத்தில் அவருடைய சொத்து பற்றி எல்லாத்தையுமே காது கேளாத ஆதரவற்ற பிள்ளைகளுக்கு வந்து எழுதி கொடுத்துட்டு, அவர் யார் பேருக்கு எழுதி கொடுக்கலையே சொத்தை. இதுதான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய வரலாறு. அதே ஸ்டாண்டில் நான் வந்துடுவேன் அப்படின்னா சொந்த குடும்பத்துக்கே கடன் கொடுத்துருக்காரு சார். அதுதான் பாவம் என்ன பண்ணுவார் அவர். நிறைய அந்த அந்த தேர்தல் அறிக்கையிலையும் பார்த்த நம்ம அவர் கொடுத்த பட்டியல்லாம் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கார். ஒரு படத்துக்கு 200லேருந்து 300 கோடி வாங்குறாரு சம்பளம். என்ன பண்ணுறது? இன்னும் பத்தாது. இதை வந்து தமிழகத்தில் நம்ம இன்னும் அந்த தேர்தல்னோம்னா வருமானத்தை பெருக்கி கொண்டு போகலாம். ஏன்னா இப்போ திமுக பண்ணுது பார்த்தீங்களா, திமுக இன்றைக்கி உலக பணக்கார பட்டியலில் வந்து தமிழகத்தில் நம்பர் 1 அவங்க தான். இங்கே தமிழகம் மட்டும் கிடையாது, அனைத்து நாடுகளும் மேலை நாடுகள்லையுமே திமுகவுக்கு கம்பெனிகள், துளை எல்லாமே இருக்குது, நிறுவனங்கள் அப்படின்ட்டு.
இன்றைக்கி நம்மளுடைய நாடக கம்பெனி முதல்வர் அண்ணன் ஸ்டாலின் அவர் என்ன பண்ணார், ரொம்ப ஏழ்மையில் இருக்கார். ஜஸ்ட்டு என்ன மிஞ்சி போனால் ஒரு சிம்பிளாக ஒரு 2 கோடி ரூபா கார் தான் வச்சுருக்காரு. அதே மாதிரி கையில் வந்து செலவு காசு கிடையாது, ஒரு 10,000 வச்சுருக்காரு. தேர்தல் பிரமாண பத்திரத்தில் எந்த காருமே இல்லைன்னு போட்டிருக்காரு. இல்லை, அதுதான் அவர் அந்த போகிற வண்டி வந்து அதை வந்து அந்த ரோட்டில் அப்படி நின்று இருந்துச்சு, அந்த வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டாப்புல. அதன் மதிப்பு வந்து சாதாரண ஒரு 2 கோடி ரூபா, இவ்வளோதான். திருமதி துர்கா ஸ்டாலின் அவர்கள்கிட்ட வந்து ஒரு 40,000 கையில் பணம் வச்சுருக்காங்க, இவ்வளோதான். அப்போது மக்களை இன்னும் முட்டாளாகவே நினச்சிட்டு இருக்காங்க இந்த திராவிட கட்சி திமுகவும். இப்போ அதுக்கு துணையாக இருக்கக்கூடிய, அதான் நீயா நானா அப்படின்ற ஒரு போட்டியில் வரக்கூடிய தாவேகா, எல்லாருமே மக்களை முட்டாளாக்க நினைக்கிறாங்க. மக்கள் தெளிவாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். வருகின்ற ஏப்ரல் 23ஆம் தேதி அதற்கான சரியான பதிலை வந்து மக்கள் கொடுப்பாங்க என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ஆடியோ வந்து அரசியல் களத்தில் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கு. திமுக எம்பி ஆர் ராசா அவர்கள், அது லீக்டு ஆடியோ வந்திருக்கு. அதில் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒரு 6 மாதம் கருணாநிதி இறந்ததுக்கு அப்புறம் அவர்கிட்ட கட்சி போகும், கிட்டத்தட்ட அவர் ஸ்டாலினை சொல்கிறாரு. அதுக்கப்புறம் என்கிட்ட வரும், அதுக்கான செல்வாக்கு என்கிட்ட இருக்குது, ஒரு ஜாதிய பின்புலமும் என்கிட்ட இருக்குது, என்ன வெளியே அனுப்புன்னு பார்த்தாங்கன்னா அதுக்கான லாக்கும் இருக்குது, நிறைய விஷயங்கள் சொல்கிறாரு. ஆனால் திமுகலையும் ஜாதிய பாகுபாடு இருக்குன்னு சொல்லியிருக்காரு. இப்போ இதை வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரச்சார கூட்டத்தில் சொல்கிறப்ப அது நடந்ததை அப்படியே சொன்னார். பட் ஆனால் அவர் சிஎம் சார் என்ன சொல்கிறாருன்னா, இது எடப்பாடி பழனிசாமி சார் தான் சொல்கிறாருன்னு சொல்லி அப்படியே மடைமாற்றி பிரச்சாரம் போயிட்டு இருக்கு. அந்த ஆடியோ கேட்டிங்களா சார்? இல்லை, அந்த ஆடியோ வந்து இந்த 1,76,000 கோடி ஊழல் ராசா, ஆர் ராசா, ஆண்டிமுத்து ராசா அவருடைய இது அது அந்த ஆடியோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு டவுட் சார், இந்த லீக்டு ஆடியோ உங்கள் சைட்லேருந்து வந்திருக்கா? இல்லை, நாங்கள் வந்து ஒரு போலியான விஷயத்தை கட்டமைப்பு பண்ணணும்னு அவசியமே கிடையாது. இவங்க வந்து பண்ணக்கூடிய தவறுகள் வந்து என்னதான் போட்டு நம்ம அழுத்தி வச்சாலுமே உண்மைகள் வந்து வெளியில் வந்தே தீரும். அப்படி தான் இன்றைக்கி திமுகவில் நடக்கக்கூடிய இந்த உள்கட்சி பூசல் எடுத்துக்கிடுங்க. திமுகவில் அடுத்த தலைமைக்கு யார் முதல்வர் நாற்காலி யாருக்கு, அதில் போட்டி ரேஸ் நடந்துகிட்டு இருக்கு. பொம்மை முதல்வர் அண்ணன் ஸ்டாலின் அவர் இருக்காப்புல, அவர் வழக்கமாக இருப்பார், எதுவும் பண்ண மாட்டார். 2வது பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின். இன்னொன்று, இதுவரைக்கும் திரை மறைவில் இருந்தவர் இன்றைக்கி திடீர்னு வெளியில் பொதுவான அரசியல் பிரச்சாரத்துக்கு வர ஆரம்பிச்சிட்டாரு, ஸ்டாலின் அவருடைய மாப்பிள்ளை சபரீசன். இந்த சைடில் தென் மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டோம்னா பெண்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய நான் தான் ஒரு மிகப்பெரிய போராளி, இளம் விதவைகள் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்னு இந்த போலியான விளம்பரங்களை, பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி, இவங்களும் சிஎம் நாற்காலிக்கு போட்டி போடுறாங்க. இது பத்தாததுக்கு இந்த மூத்த அமைச்சர்கள்னு ஒரு லிஸ்ட் இருக்குது பாருங்கள், எல்லாம் ரிட்டைர்மெண்ட் கேஸு. இவங்களும் என்ன பண்ணுறான், அடுத்து நம்ம இப்படி கொஞ்சமாக எட்டி பார்ப்போம். ஏன்னா திமுக வந்து மத சார்பற்ற கூட்டணி அப்படின்றது ஒரு போலியான ஒரு இது, சமூக நீதி பேசக்கூடிய ஒரு கட்சின்னுவாங்க. எங்கேயாவது திமுகவுடைய 70-75 ஆண்டுகளை இந்த இதில் வந்து 2ஆம் கட்டமாக இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகியோ ஒரு தொண்டனையோ உயரிய பொறுப்பு கொண்டு வந்திருக்காங்களா? ஏன் நம்ம துணை முதல்வராக கொண்டு வந்திருக்காங்களா? இன்றைக்கி தலித் அரசியல் பேசக்கூடிய திமுக சிறுபான்மை மக்களுக்கு நாங்கள் தான் பாதுகாப்பு அரணாக இருக்கோம் அப்படின்றாங்க. ஏன் அந்த சிறுபான்மையினர் மக்களை வந்து ஒரு துணை முதல்வராகவோ இல்லை அவங்களுக்கு வந்து ஒரு 2ஆம் கட்ட ஒரு பொறுப்போ கொடுக்கறதுக்கான வேலையை இன்னை வரைக்கும் பண்ண மாட்டுறாங்க? தொடர்ச்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் என்பது தெலுங்கர்கள் முன்னேற்ற கழகம், இதுதான் உண்மை. 18 ஜாதி கட்சிகளை திமுகவில் இருக்குது. கேட்டால் நாங்கள் ஜாதி கிடையாது, மத சார்பற்ற கூட்டணின்றாங்க. என்ன பண்ணுறது, மக்கள் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் கிட்டத்தட்ட 9 மினிஸ்டர் உங்கள் அதிமுகலேருந்து சார் போயிருக்காங்க. அதிமுகலேருந்து போனால் அங்கே திமுக ஆள் இருந்தால் பரவாயில்ல, ஆள் இல்லையே. அதனால் என்ன பண்ணுறாங்க, யார் போனாலும் ஏற்றுக்கிடுவாங்க. இங்கே எதுவுமே ப்ரோஜனம் இல்லாமல் சில அதான் சொல்லுவாங்க பாருங்கள், ஒன்றுத்துக்கும் ப்ரோஜனம் இல்லாமல் அப்படியே ஒரு சில இதுங்கள்லாம் இருக்கும். அதுங்களை உடனே அவங்க பொக்கிஷமாக எடுத்து வச்சுக்கிறாங்க. அதையும் விட்டுட்டோம்னா வேறு வழி கிடையாது, ஆள் கிடையாது. வேணா நிப்பாட்டலாம், பேரன் பேத்தியிலேருந்து மாப்பிள்ளை மருமவன் அக்கா தங்கச்சி பொண்ணு பையன் அப்படின்னு திமுகவில் குடும்ப அரசியல் பண்ணுறதுக்கான வேலையில் குடும்ப உறுப்பினர்களை கொண்டுட்டு நிப்பாட்டி தேர்தல் நிப்பாட்டுவாங்க. ஏன்னா 234 தொகுதிக்கு அவங்க குடும்ப உறுப்பினரே நிப்பாட்டலாம், அந்தளவுக்கு அவங்களுக்கு இது இருக்குது. அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. சார் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா சார், தமிழ்நாடு அடி டெல்லி அணி அப்படி தான் வந்து எலெக்ஷனை கொண்டு போகிற மாதிரி ட்ரை பண்ணாங்க டிஎம்கே. பட் ஆனால் பிரச்சாரம் ஆரம்பிச்சதுலேருந்து எடப்பாடி பழனிசாமி தாக்கி தான் ஸ்டாலின் அவர்களும் பேசுகிறாங்க, உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் பேசுகிறாங்க, நிறைய தரம் தாழ்ந்து பேசுகிறாங்க.
பட் ஆனால் இதெல்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமி ரொம்ப சாஃப்டாக ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறாரு சார். அவரோட விமர்சனங்கள் நாகரிகமான முறையில் தான் வந்துட்டு இருக்கு. அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, பொதுவாக வந்து புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியாரை பொறுத்த வரைக்கும் சபை நாகரிகம் தெரியும், அரசியல் மாண்பு தெரியும். யாரையுமே வந்து தனி மனித தாக்குதலில் வார்த்தைகளை பயன்படுத்துவது என்பது கிடையாது. திமுக அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கும். முன்னாள் முதல்வர் கருணாநிதி முதற்கொண்டு இப்போ இருக்கக்கூடிய நம்மளுடைய நாடக கம்பெனி ஓனர் அண்ணன் ஸ்டாலின் முதற்கொண்டு வருங்கால உதயநிதி பாசறை, இன்பநிதி பாசறை அப்படி கொண்டு வரக்கூடிய சந்ததிகள் இவங்க எல்லாருமே சுய ஒழுக்கம் என்பது சுத்தமாக கிடையாது. ஏன்னா ஒரு சில விஷயங்களை வந்து அரசியலாக கருத்தியலாக மோதணும். கருத்தியலாக நீங்கள் வந்து உங்களுடைய கொள்கையில் எடுத்துகிட்டு வந்து உங்களுடைய சித்தாந்தத்தை நீங்கள் தெளிவுபடுத்துனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஆனால் அதை விட்டுட்டு இந்த ஆபாசமாக தாக்குதல் கொடுக்கறது, வன்முறையில் ஈடுபடுவது நீ தொடர்ச்சியாக பார்க்கலாம். இன்றைக்கி ஒரு ஊடகத்தில் வந்து கருத்து கணிப்பு கேட்குறாங்க, நடத்துகிறாங்க, ஒரு மாவட்டம் ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போது அந்த பொதுமக்கள் வந்து அவனோட மனநிலை என்ன இருக்குது, இந்த கட்சியை சார்ந்தவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க 5 வருஷத்தில் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பும்போது பதில் கொடுக்க முடியல. அந்த பதில் கொடுக்க முடியாமல் அந்த ஊடகவியாளர் பத்திரிகையாளர் தாக்குறாங்க. ஏன்னா இவங்களுடைய இந்த திருட்டுத்தனத்தை எல்லாத்தையும் வந்து திரையிட்டு காட்டுறாங்க. அப்படின்றனால மூடி மறைக்கணும். அப்போ வந்து நம்ம ஒன்று வன்முறையில் ஈடுபடணும், இல்லை அவதூறு பரப்பணும் அப்படின்றத தொடர்ச்சியாக பண்ணிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் வந்து சிந்திக்கிறது கிடையாது. ஏன்னா மக்களை மட்டுமே சிந்தித்து ஆட்சியை நடத்தி கொண்டிருந்தவர் அண்ணன் எடப்பாடியார். ஏன்னா அடுத்த கட்டமாக தமிழக மக்களுக்கு எப்படி அவங்களுடைய வாழ்வியலை மேம்படுத்தணும், பின்தங்கி இருக்கக்கூடிய இளைய சமுதாயங்கள், இன்றைக்கி இளைய சமுதாயம் முற்றிலும் அழிஞ்சிருச்சு. திமுக அந்த 5 வருஷம் ஆட்சியில் இருக்கும்போது இந்த போதை கலாச்சாரம் முழுவதுமாக பரவி விட்டது எல்லாமே இவங்க தான். இன்னை வரைக்கும் கேட்டால் சட்டம் ஒழுங்கு நாங்கள் இரும்பு கரம் கொண்டாடுகிறோம், அதை பண்ணுறோம், இதை பண்ணுறோன்னாங்க. அந்த போலியான வாக்குறுதி, திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதியும் திமுக தலைவர் ஸ்டாலினுடைய பேச்சும் ஒன்று தான். உள்ளே ஒன்றுமே இருக்காது. திறந்து பார்த்தோம்னா அது வழக்கமாக அவங்க கொடுத்துட்டே இருப்பாங்க. கூட ஒவ்வொரு தேர்தலுக்கும் எக்ஸ்ட்ரா 5-10 சேர்ப்பாங்க. அதே மாதிரி அவங்களோட வாக்குறுதிகளை எடுத்துக்கிட்டோம்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சி இவர்களுடைய வாக்குறுதிகளை காப்பி அடித்து போட்டு இவங்க ஆட்சி நடத்திட்டு வருவாங்க. இதுதான் வருகின்ற ஏப்ரல் 23 களம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்காக அமைந்திருக்கிறது. மக்கள் அனைவரும் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தலைமையில் சிறப்பான ஒரு ஆட்சி வரும் என்பதை உறுதிப்படுத்தி கொள்கிறேன். நன்றி சார். நேற்று வந்து வில்லிவாக்கத்தில் பிரச்சார கூட்டத்தில் வந்து தேமுதிக பொதுச் செயலர், திமுக வேட்பாளர் வந்து கார்த்திக் மோகன் அவர்களை வந்து ஆதரித்து பேசினாங்க சார். நார்மலாக போயிருந்தால் பரவாயில்ல, எந்த கொம்பனாலையும் திமுக வேட்பாளர் தோக்கடிக்க முடியாது அப்படின்னு காமனாக தான் சொல்லியிருக்காங்க. அது உங்கள் சைட்லேருந்து நீங்கள் ஆன்சர் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா உங்கள் தொகுதி வேட்பாளர் விஜயகுமார் நிற்கிறார், ஏடிஎம்கே டைரெக்டாக மோதுது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து தொகுதிகளுமே சரி, எங்களுக்கு எந்த ஒரு கவலையும் கிடையாது. ஏன்னா மக்கள் செல்வாக்கு, மக்கள் சப்போர்ட் இருக்குது, மக்கள் தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. இனியும் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை கொண்டு வரக்கூடாது அப்படின்றதுல தெளிவாக இருக்காங்க. அப்போ நாங்கள் அதை பற்றி கவலைப்பட போகிறது கிடையாது. இந்த ஒரு சிலர் வந்து இன்றைக்கி அவங்களுக்கு அரசியல் ஆதாயத்துக்காக சில விமர்சனம் வைக்கிறாங்க. இதுக்கு நாங்கள் வந்து பதில் சொல்கிற அளவுக்கு எங்களுக்கு நேரம் கிடையாது. நேர விரயத்தை நாங்கள் பண்ண வேணாம் அப்படின்றத நாங்கள் பார்த்துட்ருக்கோம். கள அரசியலில் சந்திப்போம். ஏன்னா இன்றைக்கி பணத்தை கொடுத்து நாங்கள் ஓட்டு வாங்கிடுவோம் அப்படின்றத சொல்லாமல் சொல்லியிருக்காங்க திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள். இதுதான் உண்மை. அப்படி தான் பார்க்க முடியும். எங்களுடைய கூட்டணியில் நாங்கள் பணபலம் படைத்தவர்கள். இந்தாண்ட தாவேக்காவும் அப்படி தான். ஏன்னா இப்போ வில்லிவாக்கத்தில் நிற்கக்கூடிய வேட்பாளர், தாவேக்காவில் இருக்கக்கூடிய ஆதவர்ஜனா, இவங்க எல்லாருமே திமுக நம்ம அண்ணன் ஸ்டாலின் அவர்களுடைய மருமகன் சபரீசன், இவங்கெல்லாம் ஒன்றா இருந்தது என்னென்ன வேலை பார்க்குறாங்க அப்படின்றது முதற்கொண்டு எல்லாருக்கும் தெரியும். இது ஆதாரப்பூர்வமாக இருக்குது. அதனால் பணத்தை வைத்து அரசியலில் வாக்கை பெற்றுவிடலாம், மக்களை வந்து மீண்டும் அடிமைப்படுத்தி விடலாம் அப்படின்னு ஒரு தவறான கண்ணோட்டத்தில் செயல்பட்டு இருக்காங்க. இதுக்கு காலம் பதிலளிக்கும். 2026 காலம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அமையும். சார், மாற்றம் ஒன்றே மாறாது. நீங்கள் நினைக்கும் மாற்றம் சீக்கிரம் வரணும்னு இறைவனை வேண்டிக்கிறேன். நாங்கள் கேட்ட கேள்விக்கு பொறுமையாக பதிலளித்த உங்களுக்கு மிக்க நன்றி சார். நன்றி. ஜெய்ஹிந்த்.